சின்ன ஃபைட்டாக ரொம்ப சின்ன ஃபைட்டாக பண்ணது தான் விண்ணை தாண்டி வருவாயா மனோஜ் பரமஹம்சா பண்ணது. ரொம்ப சின்ன ஃபைட்டுங்க, ரொம்ப குட்டி செட்டுக்குள்ள. ஆமாம், செட்டுக்குள்ள ஒரு சின்ன ஃபைட்டு. அதை அவர் எடுத்திருந்த விதம் சூப்பர் பண்ணி விட்டுடுச்சு. விக்ரம் சார் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருப்பாருங்க. ஓகே, மேக்கப்பில் இருக்கட்டும், அந்த சின்ன டச்சப் இருக்கட்டும், இது இருக்கட்டும், ஹேர் ஸ்டைல் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா விதவிதமாக ஹேர் ஸ்டைல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புது லுக் ஒன்று விட்டுருக்காரு. ஃபேஷனை கிரியேட் பண்ணுற மனுஷனாவே மாறிட்டாரு. ஸோ அதனால் அவரை பார்த்தாலே கேட்டாலே சொல்லுவார், நீ இந்த பிராண்ட் ஷர்ட் போடு, இந்த பிராண்ட் பேண்ட் போடு, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லுவார். ரொம்ப அவ்வளோ அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கு பீட்டர் மாஸ்டர் வந்து அவ்வளோ பிஸிலையும் எவ்வளோ பெரிய வேலை. அந்த படத்தில் வேலை பார்த்த மாதிரி நம்ம எந்த படத்துலையும் வேலை பார்த்துருக்க மாட்டோம். ஒரு நல்ல ஒரு சினிமாட்டோகிராஃபர் உங்களோட ஃபைட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சவங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு கிரெடிட்ஸ் வந்து இந்த இடத்துல மேபி சொல்லணும். என்னோட ஃபைட் ரொம்ப ஒரு அதில் நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் கூட பண்ணியிருந்திருக்கலாம். விஷுவலாக வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ வாவுடா அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆனது நிறைய இருக்குது. நம்ம சின்ன ஃபைட்டாக ரொம்ப சின்ன ஃபைட்டாக பண்ணது தான் விண்ணை தாண்டி வருவாயா மனோஜ் பரமஹம்சா பண்ணது. ரொம்ப சின்ன ஃபைட்டுங்க, ரொம்ப குட்டி செட்டுக்குள்ள. ஆமாம், செட்டுக்குள்ள ஒரு சின்ன ஃபைட்டு. அதை அவர் எடுத்திருந்த விதம் சூப்பர் பண்ணி விட்டுடுச்சு. ஓகே, அதே மாதிரி அஞ்சான் படத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்கே பெருசாக போடாமல் கையில் ஒரு இந்த லைட், ரேடியம் லைட். ஆமாம், ரேடியம் லைட் மாதிரி ஒரு லைட்டை வச்சு அதில் ஒரு ஃபைட் எடுத்து கொடுத்தாரு சந்தோஷ் சிவன் சார். ஓகே, சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவா படத்தில் நீரோசா சார் ஒரு நாள் நைட் எஃபெக்டில் ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நைட்டுனாலே பயங்கரமாக டயர்டாக இருக்கும் இல்லையா, அந்த டயர்ட்லேயும் அவர் ஒரு மேஜிக் பண்ணி வச்சுருந்தார். இது எப்படி வந்துச்சு, இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு. அதே மாதிரி தனி ஒருவன்ல ராம்ஜி சார், நான் ராம்ஜி சார்கிட்ட கேட்டேன், சார் என்ன சார் எதுவுமே லைட் பண்ணாமல் இது பண்ணுறீங்களா அப்படின்னு. ஆனால் அது ஒரு ஃபைட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்க்கல, ஆடாடா சூப்பர். இப்போ வந்து சுஜித்னு ஒரு நம்ம லூசிஃபர் மலையாள படம், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுக்கிறப்பவும் பார்த்தீங்கன்னா ஓகே எடுக்கிறோம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் விஷுவலில் பார்க்குறப்ப பயங்கரமாக இருந்துச்சு. மாளிகாபுரம்னு ஒரு படம், நல்லா இப்போ ஹிட் ஃபிலிம், பயங்கர ஹிட் அந்த படம். அதில் ஒர்க் பண்ண அந்த விஷ்ணு சார் பயங்கரமாக பண்ணியிருந்தார் ஃபைட். அதே மாதிரி நம்மளுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்த, ஏன்னா இந்த ஷார்ட்டை இப்படி தான் எடுப்போம் மாஸ்டர்னு சொன்ன ஓம் பிரகாஷ் மாரி படத்தில், மாரி படத்தினுடைய அந்த கிளைமாக்ஸ் ஷாட்டில் சிங்கிள் ஷாட்டில் எடுக்கலாம் மாஸ்டர்னு அதுக்கு முயற்சி பண்ணது. அதே மாதிரி மாரி 2ல் புது ஒரு பேட்டர்ன் பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறது, புதுசாக ஒரு பேட்டர்ன் பிடிக்கிறது. இந்த மாதிரி நிறைய டிஓபிஸ் இருக்காங்க. இப்போ அவங்க கண்ணில் தான் நம்ம அந்த ஃபைட்டை பார்க்க முடியும். நம்ம என்ன கோரியோகிராஃபர்னாலும் புதுசாக பண்ணி கொடுக்குற அந்த டிஓபி இருக்காங்க இல்லையா, சூப்பர். அதே மாதிரி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ராம் பிரசாத் கேமராமேன், அவர் கூட ஒர்க் பண்ணும்போது பயங்கரமாக திருப்தியாக இருக்கும். அடடா இப்படி ஒரு ஷார்ட் எடுக்கலாம் மாஸ்டர், வாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் பண்ணுறது. இன்னமும் எங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டெஃபினட்டாக அன்னியனோட ஸ்டண்ட் சீக்வன்ஸ் தான். பிகாஸ் அது ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ண ஒரு சீக்வன்ஸ். இன்னைக்கு உங்களோட ஹேர் ஸ்டைலை பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் நம்ம எங்கே பார்த்தோன்னா அன்னியன்ல விக்ரம் சரவசன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது நிறைய இடத்துல டூப் பண்ணதும் நம்மளோட அன்னியன் டைம்ல நம்ம இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இல்லை, ஷார்ட்டாக இருக்கும். ஷார்ட்டை மொட்டைலாம் போட்டிருந்தேன் ஆக்சுவலி முன்னாடி கொஞ்ச நாளைக்கு மொட்டை போட்டிருந்தேன், விக் தான் வச்சிருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, விக்ரம் சாரை பார்த்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு நம்ம முடி கர்லிங்காக இருந்தாங்க, இந்த மாதிரி நம்மளும் வைக்கலாமே அப்படின்னு. விக்ரம் சார் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருப்பாருங்க. ஓகே, மேக்கப்பில் இருக்கட்டும், அந்த சின்ன டச்சப் இருக்கட்டும், இது இருக்கட்டும், ஹேர் ஸ்டைல் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா விதவிதமாக ஹேர் ஸ்டைல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புது லுக் ஒன்று விட்டுருக்காரு. ஃபேஷனை கிரியேட் பண்ணுற மனுஷனாவே மாறிட்டாரு. ஸோ அதனால் அவரை பார்த்தாலே கேட்டாலே சொல்லுவார், நீ இந்த பிராண்ட் ஷர்ட் போடு, இந்த பிராண்ட் பேண்ட் போடு, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லுவார். ரொம்ப அவ்வளோ அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாரு அதுக்கு. அதே மாதிரி ஃபுட்டு விஷயத்தில் பயங்கர ஒர்க் பண்ணுவார், மெனக்கெடுவார் வேலைக்காக. ஓகே, ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பற்றி நம்ம பேசலாமா சார்? நான் அதில் அசிஸ்டன்ட் தான் சார். அசிஸ்டன்ட் தான். பட் நீங்கள் அதில் வந்து சதா மேம் கூட நீங்கள் மேலே இருந்து அது டூப்லாம் பண்ணது. பட் என்ன விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு ஃபைட்டை மறுபடியும் இன்னொரு தடவை எடுப்போமா அப்படிங்கிற ரீக்ரியேட் பண்ணுமா அப்படின்னா முடியாது. அப்படி ஒரு ஃபைட் எடுத்தார். ஏன்னா பீட்டர் மாஸ்டர் வந்து அவ்வளோ பிஸிலையும் எவ்வளோ பெரிய வேலை. அந்த படத்தில் வேலை பார்த்த மாதிரி நம்ம எந்த படத்துலையும் வேலை பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ ஒர்க் அவர் மைண்டுக்குள்ளேருந்து எப்படி இவ்வளோ பெரிய ஒர்க் வந்துச்சு தெரியல. நானே மாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கேன், மாஸ்டர் இன்னொரு தடவை அன்னியன் படம் ஷூட் பண்ணணும்னா முடியுமா? முடியவே முடியாது மாஸ்டர், முடியாது அப்படிங்கிற சொல்கிற இடம். ஓகே, இன்னொன்று அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், கேட்டப்போ அவர்கிட்ட சொன்னார், அந்த மாதிரி இன்னொரு ஃபைட்டு பண்ணவே முடியாது, அதை விட பெஸ்ட்டாக பண்ணாண்டா விட்றேன் அப்படி தான் சொன்னார் அவர்.